உனக்கு என்ன வேண்டும்? தயங்காமல் கேள். எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அந்த கண்ண பெருமான் கிட்ட கண்டதையும் கேட்காத, முக்கியமான ஒன்ன மட்டும் கேளுன்னு சொல்லுவாரு. அந்த முக்கியமான ஒன்ன நான் உங்ககிட்ட கேட்கிறேன் சாமி. அத நீங்க பெரிய மனசு பண்ணி எனக்கு கொடுக்கணும் சாமி. அது என்னப்பா அந்த முக்கியமான ஒன்று? கேளப்பா. நீங்க அந்த மூதாட்டிய பத்தி கண்ணன் கதை சொன்னீங்களே, அந்த மூதாட்டி யாசகம் கேட்காமலே அடைஞ்சாங்களே முக்தி, அத நான் உங்ககிட்ட கேட்கிறேன். எனக்கு முக்தி வேணும் சாமி. என்ன சாமி, எனக்கு முக்தி கிடைக்குமா? அப்பா, உனக்கு நிச்சயம் முக்தி கிடைக்கும். அந்த கண்ணனை மனதில் நினைத்து சொல்கிறேன். இதுவரை எவரும் அடியேனிடம் கேட்காததை கேட்டாய். நீ கேட்ட முக்தி உனக்கு அருளப்பட்டது. உனக்கொன்று தெரியுமா? பிரகலாதன் செய்த மகா விசுவாச பக்தியால் அவனுடைய முன்னும் பின்னும் உள்ள 21 தலைமுறைகள் முக்தி பெற்றதாக பகவான் நரசிம்மமூர்த்தி கூறினார். அதன்படி உன்னை பூரணமாக வளர்த்த உன் தந்தைக்கும் முக்தி உண்டு. இது போதும் சாமி, இது போதும். நான் பிறந்த பையனை அடைஞ்சிட்டேன் சாமி. ஒரு விஷயம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மனித சரீரத்தை நாம் பெற்றிருப்பது பெருமாள் நமக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாம் செய்த பூர்வ ஜென்ம கர்ம பலன்களை கழிக்க ஆத்மா இந்த சரீரத்திற்குள் வசிக்க வேண்டியது நியதி. இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஆத்மாவிற்கு சரீரம் மூலம் ஏற்பட்டிருக்கும் கர்ம பந்தத்தை பக்தி எனும் வாளை கொண்டுதான் அறுக்க வேண்டுமே தவிர சரீரத்தை செயற்கையாக விட்டொழிப்பதால் ஆத்மாவிற்கு எந்த பயனும் இல்லை. ஆத்மா பூவுலகில் இன்ப துன்பத்தை அனுபவிக்க பகவான் 84 லட்சம் வகையான உடல்களை உருவாக்கியிருக்கிறார் என்று பத்ம புராணம் சொல்கிறது. அமுதா மாமி, அந்த துணிகளை என்னிடம் கொடுங்கள், நான் துவைத்து கொடுக்கிறேன். ஒன்றும் வேண்டாம் அம்மா. அதற்கு வேறு உன் சீதன வெள்ளாட்டி சண்டைக்கு வந்து விடுவாள். நான் என் மாமியாரிடம் கூட இந்த அளவு பயந்ததில்லை. சீதன வெள்ளாட்டி அவள் சீ வெள்ளாட்டி என்று சொல்லும்படி ஆகிவிட்டது. சரி பாட்டி. மாமி, கொடுங்கள் அந்த புடவையை. வேண்டாமடி, வெறும் லேசாக மண் தான் ஒட்டி இருக்கிறது. அலசினால் சரியாகிவிடும். நீ உன் வேலையை கவனி. வா அமுதா, போகலாம். பார்த்தாயா எப்படி இருக்கிறாள் அந்த பட்டு? இப்பொழுதே இப்படி இருக்கிறாளே, வரும் காலத்தில் தஞ்சாவின் குடும்பத்தில் என்னென்ன குழப்பங்கள் ஏற்படுத்த போகிறாளோ யார் கண்டது? தஞ்சா, இப்படிப்பட்ட விஷயம் அடியேனின் பெற்றோருக்கும் பிடிக்காது, அடியேனுக்கும் பிடிக்காது. இனி இந்த அகத்தில் இப்படிப்பட்ட பொழுதுபோக்கு தேவையில்லை. புரிந்ததா? எங்கே அப்பா அம்மா? அகத்தில் ஒருவரும் இல்லையா? அவர்கள் திருவிழாவிற்கு சென்றிருக்கிறார்கள். சரி, அடியேன் ஸ்நானம் செய்துவிட்டு வருகிறேன். நீ அகத்துக்காரரை கண்டதும் எங்கே ஓடுகிறாய்? ஓடாமல் வேறென்ன செய்ய சொல்கிறீர்கள்? எதிர்பார்க்காமல் திடீரென வந்திருக்கிறார். இதற்காகத்தான் நான் சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் என்று. ஒருவேளை அவர் கோபித்துக் கொண்டிருக்கலாம். நான் போகிறேன். ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் உள்ள பெண்ணுக்கு பிரச்சனை ஒன்று வந்திருக்கிறது. அதை முன்னிட்டுதான் அக்குடும்பம் தற்கொலை முயற்சிக்கு சென்றிருக்கிறது. அதாவது என்ன விஷயம் என்றால், அந்த பெண்ணின் ஜாதகத்தில் உள்ள தோஷத்தின்படி யார் அந்த பெண்ணை மணந்து கொள்கிறார்களோ அவர்கள் உடனடியாக மரணத்தை அடைய நேரிடும் என்று ஜோதிடர் ஒருவர் சொல்லியிருக்கிறார். அடியேன் ஜோதிடம் பொய் என்றோ வெறும் புரட்டு என்றோ சொல்லவில்லை. அதே சமயத்தில் ஜோதிடத்தை தாண்டி அந்த பகவானின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த பெண்ணிற்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டும். ஒரு ஜோதிட வாக்கு ஒரு குடும்பத்தையே அழிக்கும் பட்சத்தில் அந்த வாக்குக்கு முக்கியத்துவம் என்பதை தாண்டி அந்த பகவானிடம் மட்டும் சித்தத்தை வைத்து அப்பெண்ணை வாழ வைக்க வேண்டும்.
குடும்பத்தை காக்க வேண்டும் என்று அடியே நினைக்கிறேன். இப்போது அப்பெண்ணிற்கு ஒரு ஆதரவு கரம் தேவை. உன்னால் முடியுமா வேணுகோபாலா?